திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் நேரடி போட்டியா என்ற கேள்விக்கு அமைச்சர் ஐ பெரியசாமி புதிய தலைமுறைக்கு பிரத்யேக பேட்டி அளித்திருக்கிறார். எடிட் செய்வதற்கு அரசியல் என்பது சினிமா அல்ல என்று பேசியிருக்கிறார் அமைச்சர் ஐ பெரியசாமி. திமுக மீது விமர்சனம் தாவேகாவுக்கு தான் பின்னடைவு என்று அமைச்சர் ஐ பெரியசாமி தெரிவித்திருக்கிறார். விஜய் வெறுப்பரசியல் செய்கிறார் என்றும் அமைச்சர் ஐ பெரியசாமி விமர்சித்திருக்கிறார். அமைச்சர் ஐ பெரியசாமி புதிய தலைமுறைக்கு அளித்த பிரத்யேக பேட்டியை காணலாம். இப்ப நீங்க இவ்வளவு உறுதியா இருக்கும்போது தமிழக வெற்றி கழகம் தொடர்ச்சியா என்ன சொல்றாங்க, எங்களுக்கும் திமுகவுக்கும் மட்டும்தான் போட்டி, நாங்க 2 பேரும் தான் நேரடியா மோத போறோம் அப்படின்றாங்க. களம் அப்படியா இருக்கா? புதுசாக வந்திருக்காங்க, அரசியலுக்கு வந்திருக்காங்க. ஏதோ அவங்க உங்களுக்கு தெரியும், புதிதாக வர்றவங்க நாங்கள் ஆட்சிக்கு வருவோம்னு சொல்லுவாங்க, தேர்தலில் நிற்கிறவங்க நாங்கள் வெற்றி பெறுவோம்னு தான் சொல்லுவாங்க. எல்லா பேரும் வர்றவங்க யாருமே நான் தேர்தலில் நிற்கிறேன் ஜெயிக்க மாட்டேன்னு சொன்னால் ஒருத்தர் கூட ஓட்டு போட மாட்டாங்களே. இல்லை, ஆட்சிக்கு வருவோன்றதை தாண்டி திமுக மேலே தொடர்ச்சியாக விமர்சனங்களை, கடுமையான விமர்சனங்களை முன்வச்சுட்டே வராங்க. விமர்சனங்களை வைக்க அது வெறுப்பு அரசியல் அவர்களுக்கு பின்னடைவைத்தான் ஏற்படுத்தும். இப்போ நீங்கள் என்னை பொறுத்தளவில் சினிமா என்பது ஒவ்வொரு காட்சியாக நீங்கள் எடுத்து எப்படி வேணாலும் எடிட் பண்ணிக்கலாம். அரசியலை அப்படி எடிட் பண்ண முடியாது. ஒரு முறை நம்ம மக்கள் மத்தியில் நம்பிக்கை இழந்து விட்டால் திரும்ப பெற முடியாது. அமைச்சர் ஐ பெரியசாமி புதிய தலைமுறைக்கு அளித்த பிரத்யேக பேட்டியின் காட்சியை பார்த்தோம். திமுக மீது விமர்சனம் வைப்பது தாவேகாவுக்கு தான் பின்னடைவை ஏற்படுத்தும் என்று பேசியிருக்கிறார் அமைச்சர் ஐ பெரியசாமி. விஜய் வெறுப்பரசியல் செய்கிறார் என்றும் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்.